எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் அன்பான இனியினர் காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். மார்ச் மாதம் திங்கட்கிழமை 24/3/2025 உத்தராயணம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் 10ஆம் நாள். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 2:30 வரை. மாலை நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. இந்த நாளுக்கான ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி தசமி திதி. இன்றைய யோகம் 12:59 வரை பரிகம். இன்றைய கரணம் மதியம் 1:35 வரை மணிசை, பின்பு பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். இன்றைய சந்திராசன நட்சத்திரம் மிருகசீரிடம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன், சூரியன், புதன், ராகு. இந்த நாளில் சுப விசேஷங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் கோல் அப்படிங்கிற விஷயத்த கவனமாக எடுத்துக்கணும். சுப விசேஷங்கள் செய்யக்கூடிய நாள்களில் மட்டும் சுபம் செய்தால் நன்மை தரும். இந்த நாளை தவிர்ப்பது நலம். இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா? மேஷராசி அன்பர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டில் அடுத்த கட்ட நகர்வு. 7.5 சனி ஆரம்பம். ராசி அதிபதி வக்ரத்தில் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில். கிரக மாற்றங்கள் சரிவர இல்லை. தொழில் கடந்த காலங்களாகவே இருந்த பாதிப்புகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதெல்லாம் வருகின்ற பெயர்ச்சிகள் உங்களுக்கு சரி செய்யும். என்னதான் தனஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் விரயத்தை தான் அதிகம் கொடுத்து கொண்டிருக்கிற தவிர வளத்தை அல்ல. அதனால் சனி பெயர்ச்சி குரு பெயர்ச்சி வரை காலதாமதப்பட்டு கொண்டே இருக்கின்ற முயற்சிகள், இந்த பெயர்ச்சிகளுக்கு அப்புறம் நிறைவான விஷயங்கள் கை கொடுக்கும், நற்செயல்கள் நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த நாள் மிகுந்த எதிர்பார்ப்புகள், சகோதர வழியில் தொழிலில் ஆதரவு, கடன் பெறுவது, அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சலுகைகளை அனுபவிப்பது, அது போன்ற எதிர்பார்ப்புகள் இருப்பின் அது இன்று நிறைவேறும் உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் மிகுந்த ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கின்ற நாள். 7இல் சந்திரன், சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருப்பது போன்ற ஒரு அமைப்பு. ஆனால் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு செய்யற முயற்சி அல்லது செய்த முயற்சிக்கான வெற்றி இன்று கிடைக்கும். கடகராசி என்பர்களே, கடகத்தை பொறுத்தவரையில் இன்று சற்று கவனமும் எச்சரிக்கையும் தேவை. முன்பு நடந்த பழி பாவங்களில் இருந்து விடுதலையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று உண்டு. கவலை வேண்டாம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் அதிகமாக இன்று நீங்கள் பாராட்டி புகழப்படுவீர்கள். தாய் வழி உறவுகளாலும் நன்மை உண்டு. அல்லது நீங்கள் கொடுத்த கடன் போன்ற அமைப்புகளிலிருந்து லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பும் இன்று உங்களுக்கு உண்டு.
பாராட்டப்படக்கூடிய ஒரு உன்னதமான நாள் இன்று உங்களுக்கு. கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டில் அடுத்த சுப விசேஷத்துக்கு அடிகோலக்கூடிய அல்லது பேச்சுவார்த்தைகள் தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு திகழ்கிறது. சுகம் மேலோங்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு இன்று. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்தவரையில் இந்த நாள் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகுதியாக இருக்கிறது. ஆனால் வார்த்தை கவனம் தேவை. மற்றவர்களுடைய அந்தரங்க விஷயங்களில் தொடர்பு படுத்தி பேசுவது அல்லது அவர்கள் இல்லாத போது அவர்களை பற்றி உறக்க சொல்வது அல்லது அவர்களை பற்றி ரகசியத்தை சொல்ல விரும்புவது, இது போன்ற விஷயங்களை தவிர்ப்பது நலம். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டில் இந்த நாள் மிகுந்த ஒரு அற்புதமான நாள். ஆனால் நீங்க மேலும் மேலும் இந்த பழைய விஷயத்துக்குள்ள பேசி அதே கவலைப்பட்டு விட்டுட்டு இந்த நல்ல நாளை கவனமுடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்கு உண்டு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்தவரையில் ராசிக்குள் சந்திரன், மனக்குழப்பம், ஒரு தடை தாமதம் வந்துவிடுமோ என்ற ஒரு பிரச்சனை, அதுபோல வேலையாட்கள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, நீங்களே அனைத்து வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும் இன்னைக்கு. அதுவும் இல்லாமல் உங்கள் குழந்தைகள் வழியில் ஒரு பாராட்டு கிடைக்கும், மகிழ்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப ஒரு அற்புதமான நாள். மகரத்துக்கெல்லாம் நல்ல காலம் வந்துருச்சு. மேன்மை அடையக்கூடிய வகையில் சிறப்பான பலன்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. என்னன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகபட்சமா இருக்குது, அது கொஞ்சம் கட்டுப்படுத்திங்க, இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. வெகு சிறப்பான ஒரு நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தவரையில் நிறைய வர வேண்டியது கொஞ்சமாக வந்திருக்கிறது, தாமதமாக வந்திருக்கிறது வரவு. அந்த வரவை கொண்டு இருக்கிற விஷயத்தை சரி செய்து விட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டிய முயற்சி மேற்கொள்ளுங்கள். படிக்கின்ற மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். அதே போல கும்பராசியில் உள்ள அன்பர்கள், பெரிய மனிதர்கள் இந்த முன்னின்று செய்யும் வேலைகளில் இன்னும் கொஞ்சம் ஆளை இன்க்ரீஸ் பண்ணி மாற்றி விட பாருங்க. நீங்களே செய்யணுன்ற விஷயத்துக்குள்ள வராதிங்க. பேர் போதும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க அந்த பணிகளை அவங்க விட்டு கொடுக்கும்போது இன்னும் சிறப்பா இருப்பீங்க. மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப முயற்சிகள் செய்யக்கூடிய நாள், அற்புதங்கள் கிடைக்கின்ற ஒரு நல்ல நாள். அதாவது அற்புதத்தை விட அற்புதம் கிடைக்கும், முயற்சி தான். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது கிரக மாற்றங்களால. என்ன சார் எல்லா கிரகமும் ராசிக்குள்ளே வந்துருச்சு, எல்லா டென்ஷனும் இருக்குன்னா உச்சமா ஆகுறீங்க, சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க, உங்க ஆளுமையும் சேர்ந்துடுச்சு, சூரியன் புதன் வந்ததால அறிவாவும் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பனா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். வெற்றிகளை தேடி கொடுக்க வேண்டிய இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி உறுதி உங்களுக்கு. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.